கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேடலில் பார்க்க போகிறோம் அண்ட் வி ஆல் கோன் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நிக்கலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம், நாட் அ ரீமேக். வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இந்தியில் இல்லாத விஷயத்த வித்தியாசமாக பண்ண வச்சுருக்கோம். இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இதனுடைய எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ். இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா யோசனை பண்ணுறவங்க 2வது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இன்னும் கூடுதல் நண்பர்கள் உங்கள் அனைவரும் வணக்கம். இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி, and it's very nice of him, so thank you so much. And இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவ் சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இந்த சாங்குக்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டேரக்டர் தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், KS ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், மாதிரி எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் போவியார், நகர் ரவி அண்ட் மோகன்வதியா சார், பாலா, இப்போ செம்மலர், அதுக்கப்புறம் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மலர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இந்த மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன்வதியா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து I thank each and every one for the love and respect you have for me and my father. Thank you so much. I really appreciate it. And இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 DOPன்னு சொல்லலாம் இந்தியாவிலே. He has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் he just landed. He's like எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ்ட் லேண்டட் அண்ட் he came and said okay நான் பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு he started working with us. ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். இந்த விஷுவலி ஸ்டன்னிங்காக யார் பார்த்தாலும் எவ்ரிபடி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம். அண்ட் ஒன்ஸ் அகேன் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், மை சேச்சி ஊரிசி சேச்சி. வாங்க.
தேங்க்யூ ஜெச்சி ஃபார் கம்மிங். இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறதுங்க. இது கூப்பிட்ட உடனே தி ஆல் கேம். அண்ட் கேமராமேன்ஸ் ஓட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வி ஹேவ் சந்தோஷ் நாட் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அவர் பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன், பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும், என்ன எப்படி வேணுமோ ஹி இஸ் ஏபிள் டு பிரிங் இட் டு லைஃப் அப்படின்னு எல்லாமே சைலண்டாக நடக்கும். இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், பட் சைலண்டாக நடந்துட்டு இருக்கும். எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் த ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்கார், அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட் மேன், கேமரா அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட். அதுவும் ஸ்டண்ட் வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட், இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர். அண்ட் அவங்களும் வந்து ஷீஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விச் மேக்ஸிமம் ஒரு 2 days 3 daysலாம் யூஸ் அப்படி இல்லாமல் ஒரு என் காதல் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்ட் இன் 6 or 7 hours. தட் ஒன் ஆஃப்டர்நூன் முடித்தோம். அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் திஸ் மூவி நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து ஹி வாண்டட் டு விஷுவலைஸ் திஸ், ஹவ் வி வாண்டட் டு பிரிங் இட் டு லைஃப், இட்ஸ் வே பெட்டர். படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு see த மூவி வித் த ஆடியன்ஸ். அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கபாலம் இருக்கிற ரெண்டு பிரஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்கள் அனைவருமே நீங்கள் எப்பவுமே நீங்கள் காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங் பெரிய பில்லர்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங். இல்லை சி அப்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் வி ஆல் நீட் அ டேரக்டர் எவ்ரிவேர், அண்ட் டுடேஸ் ஷோ டேரக்டர் வந்து இட்ஸ் நிக்கில். ஸோ தேங்க்யூ நிக்கில் ஃபார் மேக்கிங் இட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட். அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோயிங் மீ த லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆல் கோன் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நிக்கிலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம், நாட் அ ரீமேக். அண்ட் இப்போ வந்து இந்த டர்னாக்கா சாங், அதாவது இந்த அந்தகன் ஆந்தம், இந்த சாங்கை வந்து இப்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த அந்தகன் டீம் ஃப்ரம் சோனி. இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லோரை பற்றி பேசினேன், எல்லோரும் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லாருக்கும் அவங்க தேங்க்யூ வித் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். இன்றைக்கி வந்து எல்லாம் பேசினவங்க எல்லாருமே வந்து தே ரியலி வாட் எவர் தே செட் வாஸ் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த ஹார்ட். ஐ அப்ரிஷியேட் இட். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கிவிங் such a lovely, amazing, heartfelt, your words are very it means a lot to me and அப்பா. ஆனால் அப்பா பற்றி பேசும்போது I worked with a lot of directors, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பட் எவ்ரி டைம் I work with him, I always learn something new. அதை புதுசாக நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த படத்துலையும் அதை தான் நடந்திருக்கு. இந்த படமும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ தேங்க் காட், ஐ தேங்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். வாங்கினேன் நிறைய போட்டிகள். படத்தை வாங்கின பிற்பாடு 2 வருஷம் கொரோனா வந்தது. கொரோனாவில் சில இடர்பாடுகள் வந்தது. அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுன்றதுல தீவிரமாக இருக்கணும். குறிப்பாக இதில் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர், அதை வந்து வேறு யாரும் என்னால் திங்க் பண்ண முடியல. டைரக்டர் ஆக்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம். அவரும் பார்த்த உடனே ஒத்துக்கிட்டாரு, வந்து பண்ணார். இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பிரியானந்த் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள்,
இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லண்டனில் அது நடந்து போகிற ஸ்டைல், அது லுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சிம்ரன் ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர், ஆனாலும் அதை வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு இந்த படத்தில் பல அவார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமாருக்கு ஒரு நல்ல தீனி போடுற மாதிரி, நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. பின்னாடி சொல்லப்போனால் நம்ம ஒரு பழைய ஆக்டர் கேரக்டர், அதுக்கு வந்து கார்த்திக் முத்துராமன் அலைகழுவதில் என் கூட நடித்த காலத்துலேருந்து நல்ல நட்பு. அதனால் அவரும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்தார். காலையில் 8 மணிக்கெலாம் வந்துடுவார் லொக்கேஷன். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் பழைய அந்த காலத்தில் நடித்த, ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம். இப்போ ஆதேஷ் பாலா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார். இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக வந்து இந்த படத்தில் நடித்தார். மோகன் வைத்தியா, பூவையார், செம்மலர்னு ஒரு கேரக்டர். பூவையார் அந்த படத்தில் கலக்கியிருப்பான். அப்புறம் சமுத்திரகனி, அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட், இருந்தாலும் நான் கேட்டதுக்காக வந்து இந்த படத்தில் பண்ணார். எங்களுக்கு நிறைய டேட்ஸ் ஒதுக்கி கொடுத்து பண்ணார். யோகி பாபு, அவர் வந்து இப்போ டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு. இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய சிஸ்டர் ஊர்வசி என் கூட வந்து 2 படம் ஹீரோயினாக பண்ணுச்சு. பிரசாந்த் கூட மன்னமான் நான் தயாரித்த படத்தில் நடித்தது. இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் ஹிந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. ஆனால் இதனுடைய ஆக்டிங் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட, ரவிக்குமார் சார் கூட, யோகி பாபு கூட, சமுத்திரகனி கூடலாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து ரவி யாதவ் கேமரா, அவர் ஏற்கனவே பிரசாந்த் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கார். செம்பருத்தி, அப்புறம் காதல் கவிதை. லண்டனில் செட்டில் ஆகிட்டார். இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தில் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வர வச்சோம். அவரை வந்து எங்களுக்காக கூட இருந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணார். அப்புறம் செந்தில் ராகவன் ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் சவுண்டு. இப்படி பல கை தேர்ந்த, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இந்தியில் இல்லாத விஷயத்த வித்தியாசமாக பண்ண வச்சுருக்கோம். இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இதனுடைய எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ். இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி, இது என்ன நடந்தது, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறவங்க 2வது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம். இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது பிரசாந்துக்கு 50வது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை அறிவிச்சிருந்தோம். அதே மாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். நீங்கள் அனைவரும் வந்து இந்த எங்களோடு இருந்து இந்த நேரத்தை செலவழித்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே என்னை அழைப்பேற்று வந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஊர்வசி மேடம் வந்து கொச்சின்லேருந்து இப்போ தான் இறங்கி நேராக நம்ம ஃபங்க்ஷனுக்காக சிரமப்பட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னுடைய நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரிஜினல் ஹிந்தி படத்தில் இவங்க பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர். ஒரு சாதாரணமான ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த கேரக்டர் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணால் என்ன, அது ஊர்வசி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணப்போ உடனே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து சீனை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைலாக் ஆகட்டும், ஒரு சீனை நான் கன்சீவ் பண்ணுவேன் அவங்களுக்காக, அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வாங்கி எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் கிரியேட் பண்ணி, அதே மாதிரி இந்த ஆதேஷ் பாலாவுக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணும்போது அதை வந்து ஒரு
அந்த ஸ்பாட்டில் நடந்தது. அவனுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன். இதில் வந்து படத்தில் தனியாக ஊர்வசி தெரியும் அவங்களுக்கு. ஓகே சார், ப்ளீஸ் கம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் முடிஞ்சதும் அவங்களுடைய போர்ஷன் முடிஞ்சு போகும்போது நான் அவங்க ஃபுல் சம்பளத்தை செட்டில் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஊர்வசிக்கும் செட்டில் பண்ணேன். அவங்க டப்பிங் வரும்போது ஒரு பெரிய பேக்கெட் என் கையில் கொடுத்தாங்க. என்னன்னா, இல்லை எனக்கு நிறைய காசு கொடு, எனக்கு வேணாம், இது போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. இது மாதிரி ஆர்டிஸ்ட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு பேசின தொகை தான் கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து அது வேண்டாம், எனக்கு இது போதும்னு சொல்லி திருப்பி கொடுத்தது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோனியோட அவங்களுடைய இந்த படத்தினுடைய ஆடியோ உரிமையை வந்து சோனி நிறுவனம் வாங்கியிருக்கு. அதனுடைய ரீஜனல் பாஸ் வந்திருக்காரு, அசோக் பர்வானி சார். அவரை வாங்கன்னு வரவேற்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசுவார். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.